ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேமில் உள்ள உயிரியல் பிரிவுகளில் முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி மேலும் அறிந்து கொள்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வேதியியல் பிரிவுக்கு வந்து இதே மாதிரி போட்டிருக்கிறேன். நைன்த்தில் செகண்ட் டேமில் உள்ள புக்கு. அந்த வீடியோ வேணும்னா நான் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கில் பாரன்கைமாவின் வெற்றிடம் முழுவதும் எதனால் நிரம்பி உள்ளது? அதற்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். அடுத்து, ஆப்பிளில் பாரன்கைமா எதை சேமித்து வைத்துள்ளது? சர்க்கரை. ஆப்பிளில் வந்து பாரன்கைமா வந்து எதை சேமித்து வைத்துள்ளது பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து சேமித்து வைத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கயிறு மற்றும் ஆடைகள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சணல் நார்கள். இது எல்லாமே உங்களுக்கு புக்கில் வந்து மேலும் அறிந்து கொள்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து பார்த்துங்க. அடுத்து, ஹிஸ்டாலஜி என்ற சொற்பதத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேர். அவர் தான் ஹிஸ்டாலஜி என்ற சொற்பதத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து, ஹிஸ்டாலஜியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்காய்ஸ் சோயியர் பிசேட். அவர் தான் ஹிஸ்டாலஜியின் தந்தை என அழைக்கப்படுறதான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, 21 வகை திசுக்களை வேறுபடுத்தி அதிலிருந்து மனித உடல் உறுப்புகள் எவ்வாறு உருவாகின்றது என கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ளவர் தான் பிரான்காய்ஸ் சோயியர் பிசேட். அவர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, நீர் பாதுகாப்பு உரையாக செயல்படும் திசு எதுன்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலிய திசு. இது வந்து தோலில் வந்து இருக்குது, இந்த எபித்தீலிய திசு. அடுத்து, பருமனான வயது வந்தவர்களின் கொழுப்பு செல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 60 முதல் 100 பில்லியன் வரை காணப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, பருமனற்ற வயது வந்தவர்களின் கொழுப்பு செல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 30 முதல் 50 பில்லியன் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸின் புரத நார்கள் எவைகளால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டின் மஞ்சள் நார்கள் மற்றும் கொலஜனின் வெள்ளை நார்களால் வந்து மேட்ரிக்ஸின் புரத நார்கள் வந்து ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நரம்பு செல்கள் பகுப்படையாததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சென்ட்ரல்கள் வந்து இல்லாதனால அது வந்து நரம்பு செல்கள் வந்து பகுப்படையாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, குடல் எபித்தீலிய புரணி செல்களின் வாழ்நாட்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் வந்து அதனோட வாழ்நாட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, தோல் செல்கள் வந்து அதனை புதுப்பிக்க ஆகும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வாரங்களில் வந்து தோல் செல் வந்து புதுப்பிக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, எலும்பு செல்கள் வந்து புதுப்பிக்க ஆகும் காலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருடங்களும் எலும்பு செல்கள் வந்து புதுப்பிக்கவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, கல்லீரல் செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 300 முதல் 500 நாட்கள் வந்து கல்லீரல் செல்கள் வந்து புதுப்பிக்க ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, இரத்த சிவப்பு செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம் பார்த்தீங்கன்னா 120 நாட்கள் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, வாயின் கீழ்ப்பகுதிக்கும் நாக்கிற்கும் இடையே அமைந்துள்ள சவ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு புருணூலம். அதனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு புருணூலம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க புக்லேயே. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க நல்லா. அடுத்து, இரைப்பைசார் உடற்செயலிகளின் தந்தை என அறியப்பட்டிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பியூமாண்ட். அவர் தான் இரைப்பைசார் உடற்செயலிகளின் தந்தை என அறியப்பட்டிருக்கிறார் சொல்லியிருக்காங்க. அடுத்து, செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடல். அதுதான் செரிமான மண்டலத்தில் மிக நீளமான பகுதி சொல்லியிருக்காங்க. அது 5 மீட்டர் நீளம் வந்து உடையது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தடித்த குழாயான பெருங்குடல் வந்து 1.5 மீட்டர் நீளம் உடையதுன்னு சொல்லி புக்கில் வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்து, திசுக்களை பற்றி படிக்கக்கூடிய உயிரியல் பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜி. அடுத்து, முதல் சிறுநீரக மாற்றம் வந்து நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1954. அதாவது ஒத்த இரட்டையர்கள் சேர்ந்து அந்த சிறுநீரகத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1954 சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஆணின் உடலில் மிக சிறிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிந்து செல். அதுதான் ஆணின் உடலே மிக சிறிய செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண ஆணின் வாழ்நாளில் எத்தனை பில்லியன் விந்தணுக்கள் வந்து உருவாயின்னு பார்த்தீங்கன்னா 500 பில்லியன் விந்தணுக்கள் வந்து உருவாகுது. அடுத்து, விந்துவை உருவாக்கும் செயலுக்கு விந்தணுவாக்கம் என்று பெயர். அதுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மடோஜெனிஸ். அதனோட பேர் விந்தணுவாக்கத்துக்கு இன்னொரு பேர் ஸ்பெர்மடோஜெனிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, மிகப்பெரிய மனித செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை. அதுதான் மிகப்பெரிய மனித செல்லுன்னு சொல்லி புக்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து, குறுவட்டில் சேமிக்கும் தகவல்களை விட எத்தனை மடங்கு அதிகமாக டிவிடி தட்டில் சேமிக்க முடியும்? அதாவது சிடியில் சேகரிக்கக்கூடிய தகவல்களை விட டிவிடி தட்டில் எவ்வளவு தகவல்கள் வந்து சேமிக்க முடியும் கேட்காங்க. 6 மடங்கு தகவல்களை வந்து சேமிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து, கணினி திரையை எவ்வாறு அழைப்பன்னு பார்த்தீங்கன்னா விடியு, அதாவது விஷுவல் டிஸ்பிளே யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஆன்ஜியோடென்சினோஜென்னை ஆன்ஜியோடென்சினாக மாற்றுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெனின். அதுதான் ஆன்ஜியோடென்சினோஜென்னை ஆன்ஜியோடென்சினாக மாற்றுகிறது.
இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கில் 9th ஸ்டாண்டர்டில் மேலும் அறிந்து கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து தான் நான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்குறேன். உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இருக்குது நிறையா, நீங்கள் அதையும் படிச்சு வச்சுங்க. இது வந்து கண்டிப்பாக 1 மார்க் வந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1 மார்க் கொஷினாக தான் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புது புக் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன், இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லி. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.